சபாநாயகர் பதவி யாருக்குன்னு ரொம்பவே எதிர்பார்ப்புகள் நிலவின நிலையில 18வது லோக்சபா சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. பதினேழாவது சபாநாயகராகவும் பதவி வகித்தவர்தான் ஓம் பிர்லா. இவர் சபாநாயகரா இருந்தப்ப அரசியல் வட்டாரங்களையும் சரி நாடாளுமன்றத்திலையும் சரி பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. 115 எதிர்க்கட்சி எம்பிக்களை கூண்டோட சஸ்பெண்ட் செஞ்சு ஏகப்பட்ட சர்ச்சையில் சிக்கின சபாநாயகர்னு கூட சொல்லலாம். அதே போல லோக்சபா துணை சபாநாயகரே இல்லாம சபையை நடத்தின முதல் சபாநாயகரும் ஓம் பிர்லா தான். ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம், புதிய நாடாளுமன்ற திறப்பு, ராமர் கோவில் திறப்பு, புதிய குற்றவியல் சட்டங்கள் நிறைவேற்றம், திருவண்ணாமலை எம்பி மஹிபா மொய்த்ரா தகுதி நீக்கம், லோக்சபாக்குள்ள வண்ணக்குப்பி வீச்சு கலவரம் என எக்கச்சக்கமான கவன ஈர்க்கும் சம்பவங்களை ஓம் பிர்லா பதவி காலத்துல நடந்து முடிஞ்சது. ஓம் பிர்லா மாதிரியே 2 முறை சபாநாயகரா யாரெல்லாம் இருந்திருக்காங்க தெரியுமா? 1956ஆம் ஆண்டு முதல் 1962ஆம் ஆண்டு வரைக்கும் 2 முறை சபாநாயகரா இருந்தவர் M.A. ஐயங்கார். இவரோட பதவிக்காலத்துல தான் வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதே மாதிரி 1969ஆம் ஆண்டு தொடங்கி 1975ஆம் ஆண்டு வரைக்கும் 2 முறை சபாநாயகரா இருந்தாரு G.S. தில்லான். இந்தியாவோட 6வது குடியரசுத் தலைவரும் ஆந்திராவோட முதல் முதலமைச்சருமான N. சஞ்சீவ ரெட்டியும் 2 முறை சபாநாயகரா இருந்திருக்காரு. 1999ஆம் ஆண்டு வாஜ்பாய் அரசு கவிலக்காரணமாக முக்கிய முடிவுகளை எடுத்த GMC பாலயோகியும் 2 முறை சபாநாயகராக இருந்த பெருமையை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.